சென்னையில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுமக்கள் உரிமை அறக்கட்டளை சார்பில் சாலை விதிகளை மதித்தல், மழைநீர் சேகரிப்பு, நுகர்வோர் பாதுகாப்பு உள்ளிட்ட தலைப்புகளின் கீழ் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி போரூரில் இன்று நடைபெற்றது. பொதுமக்கள் உரிமை அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் அழகர் செந்தில் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் காரப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, ராஜ் தொலைக்காட்சியின் இயக்குநர் எம் ரவீந்திரன், சுங்கத்துறை இணை ஆணையர் நடராஜன், ஆவடி காவல் உதவி ஆணையர் கலியசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். மேலும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்களையும் விருந்தினர்கள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, தமிழக அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். வருங்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய இடத்தில் நீங்க இருக்கீங்க. நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். நல்ல கல்வியை நீங்கள் அவருக்கு சொல்லணும். இந்த அரசாங்கமும் மக்கள் பிரதிகளும் நீங்கள் சிறப்பான தொண்டினை செய்து வருகிறோம். இந்த அத்தனை தொண்டுகளும் உங்களுக்காகத்தான் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்து, அழகர் செந்தில் என்னுடைய நல்ல நண்பர், அவர் இதனுடைய பணி தொடர வேண்டும். அவருக்கு எல்லா வகையிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். தூய்மை பணியாளர்களின் சகிப்பு தன்மையையும் அர்ப்பணிப்பையும் போற்ற வேண்டியது நமது கடமை என ராஜ் தொலைக்காட்சி இயக்குநர் எம் ரவீந்திரன் தெரிவித்தார். எங்கே